புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள தாகூர் அரசு கலைக்கல்லூரி சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை வறண்ட பிரதேசமாகத்தான் காட்சியளித்தது. இதை பார்த்த கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ், கல்விக்கு சுற்றுச்சூழல் முக்கியம் என்பதை உணர்ந்து கல்லூரியின் புற சூழலை முற்றிலுமாக மாற்ற முடிவு செய்து அதற்கான முன்னெடுப்பை தொடங்கினார். முதல் கட்டமாக கல்லூரி வளாகம் முழுவதும் தென்னை, சப்போட்டா, பலா உள்ளிட்ட மரங்களும் ஏராளமான தாவரங்களும் நட்டு வைக்கப்பட்டன. அடுத்த கட்டமாக மாணவர்கள் அமைதியான முறையில் படிப்பதற்காக ஒரு தோட்டமும் அதைத் தொடர்ந்து காய்கறி தோட்டமும் உருவாக்கப்பட்டது. தற்போது 8 ஏக்கரில் 3000 மரம், செடி, கொடிகள், 20 வகையான பறவைகள், சிறகடிக்கும் பட்டாம்பூச்சிகள் என கல்லூரி வளாகமே சோலைவனமாக காட்சியளிக்கிறது. எல்லாரும் பிளான்ஸை லவ் பண்ணணும். பிளான்ஸை வெட்டக்கூடாது. மெயினாக இந்த டெம்பரேச்சரில் இவ்வளோ வெயில் அடிக்கிறதுக்கு காரணமே நம்ம மரத்தை நிறைய வெட்டிட்டோம். இன்னமும் 5 வருஷத்துக்கு வெய்ய ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து பாட்னி ஸ்டூடெண்ட். வி ஆர் ப்ரௌட்லி சொல்லணும், நாங்கள் வி ஆர் பாட்னி ஸ்டூடெண்ட். ஸோ மந்த்லி ஒரு பிளான்ட் ஆச்சு நாங்கள் நடணும். ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்காக. ஸோ எங்கள் காலேஜில் நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எங்கள் சார், ஹெச்ஓடி சார், எங்களுடைய பிரின்சிபல் சார் எல்லாருமே வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம். நாங்கள் இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம். பிகாஸ் இதை சுற்றி இருக்கிறதுக்கு எல்லாமே காரணம் பிளான்ஸ் தான். கல்லூரியில் படிக்கும் தாவரவியல் துறை மாணவர்கள் சார்பில் வளாகத்தில் உள்ள மரங்கள் 105 வகைகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மரத்திற்கும் QR கோடு வைக்கப்பட்டுள்ளது. அந்த கோடை ஸ்கேன் செய்தால் அந்த மரத்தின் இனம், தன்மை, பயன்பாடு உள்ளிட்டவற்றை அறிந்து கொள்ள முடியும். ஸோ அதனால் QR கோடும் வச்சுருக்கோம் மரத்துக்கும். அதை வந்து ஃபோனில் ஸ்கேன் பண்ணாலே போதும். அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். அதோட ஹேபிட்டு, யூசஸ்ஸு, மெடிசினல் யூசஸ்ஸு, இது எப்படி வளர்க்கலாம், இதில் என்னென்ன இருக்குது, அதோட லீஃபு எல்லாமே வந்துடும் அதில். அதே மாதிரி நம்ம சரௌண்டிங் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. இப்போ எங்கள் அதர் டிபார்ட்மெண்ட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேரண்ட்ஸ் யாராவது வராங்க போகிறாங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கலாம். கல்லூரி வளாகமே ஒரு வனம் போல இருப்பதால் சமீப காலமாக பறவைகளும் அதிகளவில் வரத் தொடங்கியுள்ளன. சமூகவியல் துறை மாணவர்கள் மரங்களில் தானியங்கள் வைத்து அவற்றை பாதுகாத்து வருகின்றனர். மழைநீரை சேகரிக்க திட்டமிட்டு 25 லட்சம் லிட்டர் தண்ணீர் சேகரித்து வைக்கப்பட்டிருப்பது மற்றொரு ஆச்சரியம். அதனால்தான் புதுச்சேரி அரசு இந்த கல்லூரியை சுற்றுலாத்துறை பட்டியலில் சேர்த்துள்ளது. So best for it பாண்டிச்சேரியில் டூரிசம் இருக்குது. ஸோ அதை டூரிசமில் இக்கோ டூரிசம் யூ கேன் மேக் இட். இக்கோ டூரிசம் நிறைய பசங்க என்ன இருக்குது, ஒரு பிளேஸ் நல்லா இருக்குது, அதை வரவங்க சாப்பிடு வேஸ்ட் பண்ணலே போயிடுச்சு. நான் அதை இல்லையே, ஒரு இக்கோ டூரிசம் we have to protect the nature. Other message வெளியிட்டு பாண்டிச்சேரி when they go out they should go with the message of developing more and more forest, developing more and more ecotourism. So what will happen? First, economy is increasing, people are getting employment. Third is the environment is protected, and most importantly, the earth we can protect for the coming generations. வறண்ட பிரதேசத்தை வனமாக்கி அதை சுற்றுலா தலமாகவும் மாற்றியுள்ளது தாகூர் அரசு கல்லூரி. இதை ஒவ்வொரு கல்லூரியும் கடைபிடிக்க வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பு. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் புதுச்சேரி செய்தியாளர் மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.